என் பேர் பவித்ரா. என் பொண்ணு வந்து இங்கே தான் ஆல்ரெடி பெரிய பொண்ணு இங்கே தான் படிச்சுட்ருக்கா கிரேட் 2. இப்போ சின்ன பொண்ணு இங்கே தான் மார்க் 1 படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு காலையில் வரும்போது கொஞ்சம் எழுதாலும் அதுக்கப்புறம் மேம் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பாப்பா வந்துட்டு நல்லாவே இப்போ முன்னைய விட இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டா, நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. அவள் ஃபோனிக்ஸ் சவுண்டை வீட்டில் வந்து நானே ஆல்ஃபாபெட் சொல்லி கொடுத்தாலும் அவள் ஃபோனிக்ஸ் சவுண்டை சொல்லி கொடுத்து நல்லா படிச்சுட்ருக்கா. கான்செப்ட்லாம் நான் சொல்லிக் கொடுக்க முன்னாடி அவளே சொல்லிடுவாள். ஈவினிங் வந்தோடனே மேம் சொல்லியிருக்காங்க கையை பிடிச்சி எழுதக்கூடாது, நானே தான் எழுதணும் அப்படின்ட்டு அவங்களே கையை பிடிச்சி இப்போ அவங்களே தானாகவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்சர்வேஷனுக்காக இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருந்தேன். காலையில் வந்துட்டு எப்பவுமே அந்த கிளாஸ் ஆரம்பித்தது வந்து ரைம்ஸ், தமிழ் ரைம்ஸ் போயிருந்துச்சு, இங்கிலீஷ் ரைம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆல்ஃபாபெட்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆல்ஃபாபெட்ஸ் ப்ளஸ் சவுண்ட்ஸோடு சொல்லி கொடுத்துட்டு. அப்புறம் உயிரெழுத்துக்கள் பசங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கான்செப்ட் ஃபேர் நியர் அந்த கான்செப்ட் வந்து இன்றைக்கி நடத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவும் வந்து நல்லா தெளிவாக பசங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அழகாகவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதாவது ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி மேமும் ஸ்டூடெண்ட்ஸோட பாண்டிங் வந்து நல்லாவே இருக்குது. மேம் வந்து நல்லா பசங்க சூப்பராக நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. பசங்களுக்கு என்ன வேணுன்றதை பசங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா நடத்திட்டுருக்காங்க. ஆச்சரியா தாவளகுப்பம் பெஸ்ட்.